ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் தான் பார்க்க போகிறோம் கொஷின் பேப்பர். ஸோ நாளைக்கு பரீட்சை எல்லாமே படிச்சிட்டேன்னு செக் பண்ணிக்கோங்க. கோட்டையில் 2025 நான் இப்போ சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டேன்னு மட்டும் செக் பண்ணிக்க. ஏன்னா அதெல்லாம் மிக மிக முக்கியமான கொஷின்ஸ். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிட்டேன்னு செக் பண்ணு. இலக்கண தேர்ச்சிக்கோள் 1 மார்க் படிச்சிட்டேன்னு செக் பண்ணு. அண்ட் புக்கினில் நூல்வெளி நுழையும் முன் அது முடிஞ்சால் படிச்சிரு, இல்லைன்னா 10லேருந்து 11 கரெக்டாகலாம், அதெல்லாம் படிச்சேன்னு செக் பண்ணு. ஸோ இப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செய்யுள் 2 மார்க், இது உரைநடை 2 மார்க்கு. புக்கில் தன்மை கண்டிப்பாக ஒன்று வந்துடும். இது ஏன்னு தெரில, அது வந்துக்கிட்டே இருக்குது. முதல் 2 இயரில் நீங்கள் வந்து 2 மார்க் நான் சொன்னதெல்லாம் படித்தாங்க கூட இந்த உரைநடை எழுதிடலாம் 2. அதுக்கப்புறம் இதில் 3 எழுதி சொல்லியிருக்காங்க. 2 கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், அதை விட்டுறாதீங்க. சினத்தை ஏன் காத்தல் வேண்டுமா அந்த கொஸ்டினும், ஞானத்தின் பெரியது யாது அது கொஸ்டின் விட்டுறாதீங்க. அந்த 2மே கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து முதல் இயல் 2வது இயல் படிச்சிருந்தாலே இது எழுதிடலாம். இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா வந்து இது 4 இயல் போர்ஷன்ஸ் உடையது, அதனால் பயப்பட வேண்டாம். புணர்ச்சி விதி நான் கொடுத்தது மட்டும் படித்தா போதும். ஸோ இதுதான் வரும்னு அவசியம் இல்லை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நாளைக்கு வராது. சொல்லை பிரித்து சேர்த்து கண்டிப்பாக வரும். பிழை நீக்கி எழுதுக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது பிரித்தும் சேர்த்து சொல்லுறுப்புகளை இது கண்டிப்பாக வரும். அடுத்தது கடைச்சொற்கள் நாளைக்கு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 இயலுமே படிச்சிருங்க. உறுப்பிலக்கணம் நம்ம சொன்னது தான் இருக்குது. உயர்ந்தோர் பேசுவார். ஸோ ஓமை தொடரை சொற்றொடராக மாற்றுக, இதுவுமே நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஸ்டின் ஆன்சர். ஸோ நீங்கள் ஏறக்குறைய 7 எழுதிடலாம். அடுத்து சிறுவினா வந்து உரைநடையில் செய்யுளில் வந்து 2 எழுதணும். எங்குள்ள நீர் அண்டு வருபவர் எவராயினும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் சொட்டி பிறருக்கு 2 இருக்குது. 2மே படிச்சிட்டிங்கன்னா 1 எழுதிடலாம், 1 கன்ஃபார்மு. சினத்தால் வரும் கெட்டினை கண்டிப்பாக அது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பட் அதை விட முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எங்குள்ள நீரும் வருபவர் எவராயினும் அந்த கொஸ்டினும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினத்தால் வரும் கெட்டினை, இது 3லேருந்து 2 நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் 2 இலையெல்லாம் நல்லா இது சிறுவினா படித்தா ஓகே. உரைநடை சிறுவினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிறதெல்லாம் பயப்படாதீங்க. இதில் இருக்கிறதெல்லாம் உரைநடையில் வந்து சென்னை பண்பாட்டு அந்த கொஸ்டின். அதே மாதிரி செய்யுளில் வந்து வாடகை காலத்து கோவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது வரக்க வாய்ப்பு இருக்குது. சென்னையின் பண்பாட்டை பற்றி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது இதில் உரைநடையில். அதுக்கப்புறம் முதல் இயலில் மயிலிசீனி வெங்கடசாமி, அதுக்கப்புறம் பண்டை விருந்த குடும்பம், அதுக்கப்புறம் இதெல்லாமே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் இது, சரிங்களா? அடுத்தது ஏகதேச உருவணி பொருள் வேற்றுமேனி நிரல் நிறையணி, இல்லைனா ஏகதேச உருவணி நிரல் நிறையணி படித்தாலே போதுமானது. 2ல் 1 வந்துடும். இங்கே 2மே கேட்டிருக்காங்க, ஏதோ 1 எழுதினா போதும். நயம்பாடுதல் 3 நயம் எழுதலாம். எதுகை மோனை இயல்பு அது மாதிரி ஏதோ ஒரு 3 நயம் எழுதிக்கும். மைய கருத்து ஏற்புடைய 3 நயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைய கருத்துன்னு ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட் எழுதிடு. அப்புறம் 3 நயக்கான ஹெட்டிங் போட்டு எழுதிடு என்னென்ன நயம்னு. அதுக்கப்புறம் முடிவுரை எழுதிடு. இப்படி எழுதினா தான் 4 மார்க் கிடைக்கும். திணைத்துறை வேண்டாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பழமொழி அப்படி நமக்கு வந்து 4வது இயலில் இருக்குது. கேட்டாங்கன்னா பழமொழி கேட்டாங்கன்னா 8 இருக்குது. ஃபஸ்ட்டு 4 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பழமொழியோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் பழமொழியோட எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 10 லைனில் எழுதணும். அண்ட் லாஸ்ட்டில் நீதி எழுதணும். இதெல்லாம் எழுதுனா 4 மார்க் கிடைக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். தமிழாக்கம் தருக்கம் பேசாமல் பார்த்துருங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு இயலில் தான் இருக்குது, முதல் இயலில் மட்டும்தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இது எழுதிடலாம். ஸோ பேசாமல் தமிழாக்கம் தருக நயம் அண்ட் அணி இதை பார்த்தாலே இந்த செக்ஷன் எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் தமிழின் சீரழமை தெரியும் சொல்லியிருந்தோம். செய்நன்று எழுதல், செய்நன்று எழுதல் சினம் 2 படித்தாலே நம்ம 1 எழுதிடலாம். செய்நன்று எழுதல் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பமும் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினில் உரிமை தாகம் நல்லா படிச்சுக்கோங்க. உரிமை தாகம் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ பாரதியின் கடிதம் வரக்கு நல்லா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுப்புணர்ச்சின்றி இப்போதைக்கு வேண்டாம், நமக்கு உரிமை தாகம் கண்டிப்பாக வரக்குன்னா 100% வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ பாரதியின் கடிதம் முதல் இயலில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த செஷனில் வந்து செய்நன்று எழுதல் 6 சின்னம். தமிழின் சீரழமையும் ஈஸி தான், சரிங்களா? நீங்கள் வியந்து பார்த்த நகரம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுவுமே டீட்டெயிலாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ டீட்டெயில் இதெல்லாம் வரும்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உரிமை தாகம், அதுக்கப்புறம் முதலில் பாரதியின் கடிதம், தமிழின் சீரழமை மயிலிசீனி வெங்கடசாமி, குடும்பம் இது வந்து 3வது இயல் குடும்பம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு புயலுக்கான ஒரு கடிதம் இருக்குது, அது எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். பண்டைய கால ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கு அது முடிஞ்சால் பாருங்கள். பட் நான் சொல்கிறது படித்தாலே போது சினம் செய்நன்று இதில் படிச்சுன்னா ஒரு டீட்டெயில் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு குழப்பியிருக்காதுன்னு நினைக்கிறேன் சொன்னது. அதுக்கப்புறம் பாடல் வந்து கம்பராமாயணம் பாடலும் படிக்கணும், நெடுநல் மாலையும் படிக்கணும், தண்டிலங்காரம் படிக்கணும். எது வேணாலும் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் மாறுது. கம்பராமாயணம் பாடலாம் முதல்ல இருக்குது. முதல் 2 இருக்குது சார். 2ல் ஃபஸ்ட் 1 மட்டும் படித்தா போதுமா, செகண்ட் 1 படித்தா போதுமா நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா 2மே படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் எது கேட்பானே சொல்ல முடியாது.
மிகுமென முடியும் குறள். ஸோ குறளும் எல்லாமே படிச்சிங்கன்னா இது எழுத முடியும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம கொடுத்த பிடிஎஃப் இன்றைக்கி நைட்டு கொடுத்த பிடிஎஃப், அதாவது இன்றைக்கி சாயங்காலம் போட்ட பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த பிடிஎஃப் பார்த்து படிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு 90க்கு 85+ கூட எடுக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து படிங்க. கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்துடாதீங்க. அதெல்லாமே பார்த்துட்டு போனால் கூட வந்துடும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.